வணக்கம். என் பெயர் ராலிங்கேஷ் ராம்சரண். நான் ஹோலி கிராஸ் இன்டர்நேஷனல் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பிரிவில் படிக்கின்றேன். இங்கு நான் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியது திருக்குறள் என்னும் தலைப்பின் கீழ் பேச வந்துள்ளேன். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் ஆவார். அது உலகறிந்த உண்மை. உலக மொழிகளில் பைபிளுக்கு அடுத்ததாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது தெரியுமா? அந்த பெருமை நம் திருக்குறளையே சேரும். திருக்குறள் சுமார் 58 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறளின் சிறப்புகள்: இந்நூல் முறையே அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 தொகுப்புகளை கொண்டது. இது அடிப்படையில் ஒரு வாழ்வியல் நூலாகும். மனிதர்கள் தம் அகவாழ்விலும் புறவாழ்விலும் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளை விளக்குகிறது. இது அறநெறிகளில் ஒன்றாகும். திருக்குறளில் இல்லாதது எதுவும் இல்லை. பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இதன் பொருள்: பிறப்பால் எல்லாரும் சமமே. ஆனால் அவரவர் செய்யும் செயல் வேறுபாடுகளால் மட்டுமே பெருமை வந்து சேரும். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். இதன் பொருள்: காலத்தை அறிந்து நாம் பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டுமென்று நினைத்தாலும் நம் கைகூடும். நம் பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் நம் தந்தை இப்பொழுது நாம். காலங்கள் பல மாறினாலும் திருக்குறளின் சிறப்பும் பொருளும் மட்டும் மாறாது. வள்ளுவர் தந்த பொக்கிஷம் இந்த நூல். இது அனைத்து மதத்தாருக்கும் சொந்தமானது. வள்ளுவர் தந்த திருக்குறளின் பொருளை அறிந்து ஒவ்வொருவரும் அதை கடைபிடித்தால் வாழ்க்கையில் நல்ல மனிதராகவும் பண்பு மிக்கவராகவும் வாழலாம். அக்காலத்திற்கும் மட்டுமல்ல, இக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியது திருக்குறள். நம் எதிர்கால சந்ததியர்கள் இதை போற்றுவார்கள் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.